அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தம சீலியார் காண்டம், அத்தியாயம் 40, உத்தமனின் முடிவும் வல்லபனின் தியாகமும். கதையை நிறைய பேர் கேக்குறீங்க, சராசரியா 100 பேர் தொடர்ந்து கேக்குறீங்க. ஆனா கமெண்ட் எதுவுமே வர்றதில்ல. கதை நல்லா இல்லைன்னா சொல்லிடுங்க, நிறுத்திடலாம். நல்லா இருக்கா நல்லா இல்லையானே தெரியாம தொடர்ந்து கதைய எஃபர்ட் எடுத்து எழுதி இயக்கி அப்லோட் செய்ய கஷ்டமா இருக்கு. பிளீஸ் கொஞ்சம் மனம் திறந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தால் நன்றாக இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இல்லன்றதையாச்சும் தெரிஞ்சுப்பேன்ல. ஓகே, நாம கதைக்குள்ள போகலாம். தஞ்சை அரண்மனையின் அந்தப்புற மண்டபத்தில் நிலவிய அமைதி மரணத்தை விட கொடியதாக இருந்தது. காயங்களுக்கு கட்டப்பட்ட துணிகளிலிருந்து கசிந்த ரத்தம் உத்தமனின் வெண்ணிற ஆடையை செந்நிறமாக்கி இருந்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பராண்டக சோழர் தன் மகனின் நிலையை பார்த்து கலங்கி போய் கீழே இறங்கி ஓடி வந்தார். உத்தமா, என் மகனே என்று கதறியபடி அவனை தழுவிக்கொண்டார். சக்கரவர்த்தியின் கைகள் நடுங்கின. வீரர்களிடம் நான் காட்டிய கண்டிப்பை என் மகனிடமும் காட்டிவிட்டேனே. 10,000 வீரர்கள் கேட்ட இடத்தில் வெறும் 1000 பேரை அனுப்பி உன் வீரத்தை நானே சோதித்தேன். பாண்டியர்களுடன் சமாதானம் பேசி திரும்புவாய், போர் நடக்காது என்று தப்பு கணக்கு போட்ட என்னையும் என் எண்ணத்தையும் நன்கு தண்டித்து விட்டாய் மகனே. ஒருவனோ 100 பேரோ எண்ணிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போரில்தான் பேசுவேன் என்று யுத்தம் செய்து வீரமகனாக திரும்பியிருக்கிறாய். உனது வீரத்தின் மூலம் ஒரு சக்கரவர்த்தியாக வென்றுவிட்டேன் உத்தமா. ஆனால் ஒரு தந்தையாக தோற்று போய் உன் முன்னால் நிற்கிறேன். என்னை மன்னித்துவிடு மகனே என்று கூறி அவர் விம்மியது அங்கிருந்தவர்களை அதிர வைத்தது. உத்தமன் தந்தையின் பிடியிலிருந்து மெல்ல விலகி அனல் தெரிக்கும் கண்களுடன் அவரை பார்த்தான். மன்னித்தல் என்பது இழந்ததை மீட்டு தருமா தந்தையே? வைப்பாற்றின் மணலில் நம் தேசத்துக்காக உயிர் கொடுத்த அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆன்மாக்கள் உங்கள் மன்னிப்பை ஏற்குமா? சோழர் படை இதோ வருகிறது என்று நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அனுப்பிய அந்த 1000 பேர் வந்து சேர்ந்தபோது என் வீரர்கள் என்னை பார்த்த பார்வை இப்போதும் என் இதயத்தை கிழிக்கிறது என்றான் ஆவேசமாக. அப்போது ஒற்றற்படை தளபதி அனிருத்த பிரம்மராயர் மெல்ல முன்னே வந்தார். இளவரசே, உணர்ச்சி வசப்படுவதால் ஒரு தேசத்தை ஆள முடியாது என்று நிதானமாக தொடங்கினார். தேசத்தை ஆள்வதை பற்றி எனக்கு போதிக்காதீர்கள் அனிருத்தரே என்று உத்தமன் அவர் பக்கம் திரும்பினான். மக்கள் உங்கள் ராஜதந்திரங்களை உண்ணப்போவதில்லை, அவர்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள் என்றான் உரத்த குரலில். அனிருத்தர் சற்றும் தளராமல், உண்மைதான் இளவரசே, ஆனால் சற்று யதார்த்தத்தை சிந்தித்துப்பார். மதுரை என்பது இன்று நமக்கு ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட அந்நிய நிலம். பாண்டிய ரத்தமில்லாத நாம் அவர்களின் குரதனமும் கைகளில் இல்லாத சூழலில் அந்த மண்ணில் நம் புலிகொடியை எத்தனை காலம் பறக்கவிட முடியும்? மக்கள் அங்கே நம்மை அந்நியர்களாகவே பார்க்கிறார்கள். இப்போதுதான் கடினப்பட்டு மதுரையின் கலவரங்களை அடக்கியிருக்கிறாய். தென்பாண்டி நாடு கடந்த சில ஆண்டுகளாகவே நமது மேலாண்மையை ஏற்காமல் கலகம் விளைவித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் வடக்கே நிலைமை வேறு. ராஷ்டிர கூடர்கள் நம் சொந்த மண்ணான தொண்டை நாட்டின் மீது கண் வைத்துள்ளனர். இன்று தெற்கே ஒரு தற்காலிக தோல்வியை தவிர்க்க வடக்கிலிருந்து பெரும் படையை நகர்த்தினால் அந்த ராஷ்டிர கூடன் நிச்சயம் படையெடுப்பான். நீ அடைந்திருப்பது ஒரு தற்காலிக தோல்வி. அந்த தோல்விக்காக முடங்கி போனால் வடக்கே நம் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும். இப்போதும் நம்மிடம் பாண்டியர்களின் கருவூல செல்வங்களும் அவர்களின் வரிப்பணமும் தஞ்சாவூரில் பத்திரமாக இருக்கிறது. இது தோல்வியல்ல, ஒரு தந்திரமான பின்வாங்கல். உன் காயங்கள் ஆறட்டும், வடக்கே உன் அண்ணன்களுக்கு உதவியாகப் போ. காலம் மீண்டும் ஒருமுறை தெற்கே கதவை திறக்கும் என்றார். இடைமறித்த சுந்தரன், ஆமாம் சிற்றப்பா, அனிருத்தர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. 5000 வீரர்களை வெறும் 2000 பேரை கொண்டு எதிர்கொண்ட உமது வீரம் நிச்சயம் வரலாற்றில் பேசப்படும். இப்போது நாம் சிதறினால் அது எதிரிக்கே சாதகமாகும் என்றான். அனுபமாவும் தன் பங்கிற்கு, உத்தமா, உன் ஆவேசம் எனக்கு புரிகிறது. ஆனால் வெறும் 500 வீரர்களை வைத்துக்கொண்டு மீண்டும் மதுரைக்கு செல்வது என்பது தற்கொலைக்கு சமம். நாம் தஞ்சையிலிருந்து கொண்டுதான் அடுத்த வியூகத்தை வகுக்க வேண்டும் என்று சமாதானப்படுத்த முயன்றாள். உத்தமன் உரக்க சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி நிறைந்திருந்தது. வியூகம், 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 எது வியூகம்? ஆற்றங்கரையில் என் வீரர்கள் செத்து மடிந்தபோது எங்கே போனது உங்கள் வியூகம்? தந்தையே, உங்கள் ராஷ்டிர கூட போருக்கும் அனிருத்தரின் ராஜதந்திரங்களுக்கும் என்னை பலிகட ஆக்கிவிட்டீர்கள். என்னோடு சேர்ந்து என் வீரர்களும் பலியானதைத்தான் ஏற்க முடியவில்லை. குமரி, குற்றாலம், நெல்வேலி என வல்லவன் படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருந்த போதே அவனை அடக்க படைகள் கேட்டேன். தென்பாண்டி நாடு போனால் போகட்டும், மதுரையை மட்டும் கவனி என்று சொன்னீர்கள். இதோ இன்று மதுரையும் நம்மிடம் இல்லை. ஒருவேளை நான் கேட்ட 10,000 வீரர்கள் வந்திருந்தால் இன்று நான் பாண்டியர்களின் தலையோடு இங்கே நின்றிருப்பேன். தென்பாண்டி நாடோடு சேர்த்த மொத்த பாண்டிய நாடும் நம் வசம் இருந்திருக்கும். எல்லாமே வீணாகிவிட்டது. முடிவு தெரிந்த பின்பு என்னை சமாதானம் செய்ய இன்று நீங்கள் எனக்கு சொல்வது சமயோசிதம், வியூகம், சூழ்நிலை, சந்தர்ப்பம். ஹஹஹ,
இரத்தத்துக்கு இரத்தமாக ராஜசிம்மன் பராந்தகனிடம் இழந்த பாண்டிய நாட்டை ராஜசிம்மனின் மகன் பராந்தகன் பராந்தக மகனிடமிருந்து மீட்டுக் கொண்டு விட்டான். மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி இருமுடிச் சோழ மதுராந்தகர் சோழ சக்கரவர்த்தி பராந்தகன் மகனின் இந்த உத்தமன் தோற்று திரும்பியிருக்கிறேன், வெறும் கையோடு. என்ன சந்தோஷமா என்று ஆவேசமாக பேசினான். இளவரசே, பொறுமை பொறுமை என அனைத்து அமைச்சர்களும் சேர்ந்து ஆசுவாசப்படுத்தினர். உத்தமனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. சரேலென தன் மார்பில் கவசத்துடன் இணைந்திருந்த சோழ இளவரசர் லட்சினை பதக்கத்தை கழற்றினான். அடுத்ததாக தென்திசை மாதண்டநாயகர் பதவிக்கான அந்த பொன் முத்திரையையும் கழற்றி பராந்தகரின் பாதங்களுக்கு முன்னால் வீசினான். இந்த சங்கிலிகளும் முத்திரைகளும் என் வீரத்தை மழுங்கடிக்கின்றன. இனி நான் சோழ இளவரசனும் அல்ல, உங்கள் மாதண்ட நாயகனும் அல்ல. என் வீரர்களை காக்கத் தவறிய இந்த அரண்மனை எனக்கு தேவையுமில்லை. நான் ஒரு சாதாரண வீரனாகவே இங்கிருந்து வெளியேறுகிறேன். பாண்டிய நாட்டை மீட்க சோழ படை வரும் நாள்தான் நான் இந்த அரண்மனைக்கு திரும்பும் நாள் என்று கூறிவிட்டு யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாசல் நோக்கி நடந்தான். உத்தமா, நில், இது உன் தந்தையிடும் ஆணை. விரைவில் பாண்டிய நாட்டை வெல்வோம். என் பேச்சை கேள், இங்கே வா என்று பராந்தகர் கர்ஜித்தார். ஆனால் உத்தமன் நிற்கவில்லை. அவன் காலடி சத்தம் அந்த மாளிகையை விட்டு மறைந்தது. அவன் அரண்மனை முற்றத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு பேரமைதி நிலவியது. மதுரையில் அவனோடு மரணத்தை முத்தமிட்டு திரும்பிய அந்த 500 வீரர்கள் கவசங்கள் கழற்றப்படாமல் அப்படியே நின்றிருந்தனர். உத்தமன் அவர்களை பார்த்து, வீரர்களே, நான் என் பதவிகளை துறந்துவிட்டேன். இனி நான் உங்களுக்கு எதையும் தர முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றான் கருகரப்பான குரலில். அப்போது அந்த படையின் மூத்த வீரன் ஒருவன் முன்னே வந்து தன் வாளை உரையிலிருந்து உருவி உத்தமனின் காலடியில் வைத்தான். இளவரசே, நாங்கள் சோழ நாட்டுக்காக போரிடவில்லை, உத்தமசீலன் என்ற தனி மனிதனுக்காகவே போரிட்டோம். சக்கரவர்த்தி எங்களை கைவிட்ட போது எங்களோடு ஆற்றங்கரையில் சரிசமமாக நின்று ரத்தம் சிந்தியவர் நீங்கள். உங்களை பிரிந்து எங்களால் எங்கும் செல்ல முடியாது. நீங்கள் காடு சென்றால் நாங்களும் காடு வருவோம். நீங்கள் வடவெல்லை சென்றால் அங்கேயும் நாங்கள் வர தயார். மொத்தத்தில் உங்கள் சொல்லை எங்கள் வேதவாக்கு. நீங்கள் எப்போது மீண்டும் மதுரை நோக்கி வாளை உயர்த்துகிறீர்களோ அதுவரை உங்கள் நிழலாக நாங்கள் இருப்போம் என்றான் உறுதியாக. மற்ற 499 வீரர்களும் ஒரே நேரத்தில் தங்கள் வாள்களை உயர்த்தி, வெற்றிவேல், வீரவேல், மதுரை பிரதிநிதி உத்தமன் வாழ்க, தென் திசை படைகளின் மாதண்ட நாயகர் உத்தமன் வாழ்க, இளவரசர் வாழ்க என்று முழக்கமிட்டனர். அந்த முழக்கம் தஞ்சை கோட்டையையே உலுக்கியது. மேலே உப்பரிகையில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்த அனுபமா விக்கித்து போனாள். பராந்தகரின் கண்களில் பெருமிதமும் வேதனையும் ஒரு சேர கலந்திருந்தது. அனிருத்தர் மெல்ல பராந்தகரின் அருகில் வந்து சொன்னார், மன்னரே, வருந்தாதீர்கள். உங்கள் மகன் கடும் கோபத்திலும் ஆற்றாமையிலும் இருக்கிறார். அவரின் பதவியை இன்று இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு வீரனுக்கு தேவையான உண்மையான மக்கள் படையை அவர் இன்று சம்பாதித்து விட்டார். சோழ நாட்டின் எதிர்காலம் இதோ வெளியேறிக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் மதுரை மீட்கப்படும். அதுவும் இதோ இந்த உத்தமசீலனாலேயே என்றார் கம்பீரமாக. இருள் சூழும் அந்த அந்திப் பொழுதில் தஞ்சையின் அதிகாரத்தை உதறிவிட்டு 500 வீரர்களுடன் உத்தமன் ஒரு புதிய திசை நோக்கி நடக்கத் தொடங்கினான். மற்றொரு புறம் மதுரை மாநகரம் அன்றைய பொழுதில் பாண்டிய பேரரசின் மீட்சியை தீப ஒளியால் கொண்டாடிக் கொண்டிருந்தது. அரியணை ஏறிய களைப்பும் போர்க்களத்து வினிவுகளும் ஸ்ரீவல்லபனின் மேனியில் படிந்திருந்தாலும் அவனது சிந்தனைகள் யாவும் பாண்டிய நாட்டின் எதிர்கால தூண்களை பலப்படுத்துவதிலேயே நிலைத்திருந்தன. தன் அண்ணன் வீரகேரளனின் மகன் வீரநாராயணன் மீது அவன் கொண்டிருந்த அன்பு சாதாரணமானதல்ல. அச்சிறுவனின் கண்களில் தெரிந்த தீட்சண்யமும் செண்பகமித்ராவின் அரவணைப்பில் அவன் பெற்றுக்கொண்டிருக்கும் பண்பும் அவனை ஒரு சிறந்த மாவீரனாக மாற்றும் என்பதை ஸ்ரீவல்லபன் உணர்ந்திருந்தான். அதற்கேற்ப அக்காலத்தில் தென்னகத்தின் கல்வி மற்றும் போர்க்கலைகளின் சிகரமாக திகழ்ந்த காந்தலூர் சாலைக்கு அவனை அனுப்பி முறைப்படி அரசியல் மற்றும் ஆயுத பயிற்சிகளை அளிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். தன் தந்தை பராந்தகரால் தோற்கடிக்கப்பட்டு சேர நாட்டில் தஞ்சம் புகுந்திருந்த காலத்தில் சாலை மிகச்சிறிய அமைப்பாக இருந்தது. அன்று சாலையின் ஆச்சாரியார்கள் தேடி வந்து வல்லபனை பயிற்சிக்காக அழைத்துச் சென்றனர். இந்த 20 ஆண்டில் அசுர வளர்ச்சி பெற்ற அமைப்பாக மாறியிருந்தது. தென்னாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் ஒரு கல்விச்சாலை பாண்டியர்கள் பக்கம் இருப்பது ராஜதந்திர ரீதியில் உதவும் என்ற திட்டமும் வல்லபனின் மனதில் இருந்தது. ஸ்ரீவல்லபனின் அழைப்பிற்கு இணங்க காந்தலூர் சாலையின் தலைமை ஆச்சாரியர்களும் மூத்த அறிஞர்களும் மதுரை அரண்மனைக்கு வருகை தந்தனர். வேதாந்தத்திலும் ஆயுத வித்தைகளிலும் கரைகண்ட அந்த ஆச்சாரியர்களின் வருகை அரண்மனைக்கு ஒரு தனித்துவமான கம்பீரத்தை கொடுத்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீவல்லபன் அவர்களுக்கு
அவர்களுக்கு உரிய மரியாதைகளை செய்து தன் விருப்பத்தை முன்வைத்தான். ஆச்சாரியர்களே, பாண்டிய குலத்தின் வாரிசான வீரநாராயணனை உங்கள் காந்தலூர் சாலைக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறேன். அவன் வெறும் வீரனாக மட்டும் வளரக்கூடாது, தர்மத்தையும் நீதியையும் காக்கும் ஒரு சிறந்த ஆட்சியாளனாக உருவாக வேண்டும். சாலையின் மாணவனாக நான் அனைத்திலும் சிறந்தவன் என்று பெயர் எடுத்தேன். சாலையின் பயிற்சிதான் எனது இந்த மதுரை மீட்பின் அடிப்படை. அதேபோல அவனும் பெயர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் ஸ்ரீவல்லபனின் கோரிக்கையை கேட்ட ஆச்சாரியர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் முகத்தில் ஒருவித தயக்கம் நிலவியது. தலைமை ஆச்சாரியர் மெல்ல எழுந்து, பாண்டிய மாமன்னரே, உங்கள் எண்ணம் உயர்ந்தது. ஆனால் காந்தலூர் சாலையின் மரபுகள் மிக தெளிவானவை. அங்கு அளிக்கப்படும் விசேஷமான ராஜதந்திர பயிற்சிகளும் ரகசிய ஆயுத பயிற்சிகளும் அந்தந்த நாட்டின் எதிர்காலத்தில் பட்டத்துக்கு வர வாய்ப்பிருப்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் விதிமுறை. அரசியல் பயிற்சி மட்டுமே அனைத்து அரச வாரிசுகளும் பெற முடியும். அந்த வகையில் உங்கள் அண்ணன் மகனுக்கு அரசியல் பயிற்சி வழங்க சாலை காத்திருக்கிறது என்றார் தெளிவான குரலில். இல்லை ஆச்சாரியாரே, வெறும் அரசியல் பயிற்சி மட்டும் போதாது. எனக்கு அளிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் ரகசிய வித்தைகளும் ஆயுத உபயோகங்களும் அரசியல் பயிற்சியோடு சேர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்றான் வல்லபன் பணிவான குரலில். மன்னிக்க வேண்டும் அரசே, சிறுவன் வீரநாராயணன் உங்கள் அண்ணனின் மகன். அவர் மீது எங்களுக்கு மதிப்பிருக்கிறது. ஆனால் முறைப்படி அவர் அரியணை வாரிசு அல்லவே. விதிமுறைகளை மீறுவது சாலையின் புனிதத்தை கெடுத்துவிடும் என்று திட்டவட்டமாக கூறினார். அங்கே ஒரு கணம் அமைதி நிலவியது. வீரகேரளன் தன் மகனின் எதிர்காலத்திற்காக ஆசைப்பட்டாலும் ஆச்சாரியர்களின் சொற்கள் அவனை நிலைகுலைய செய்தன. மனதை தேற்றிக்கொண்ட அவன் தன் தம்பி ஸ்ரீவல்லபனை பார்த்து, சரி விடு தம்பி, ஆச்சாரியர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. நீ இன்னும் இளைஞன். உனக்கு திருமணம் நடந்து உனக்கு ஒரு மகன் பிறக்கும்போது அவன் இந்த பாண்டிய தேசத்தின் பட்டத்து இளவரசனாக காந்தலூர் சாலைக்கு செல்லட்டும். என் மகன் வீரநாராயணன் இங்கேயே சாதாரண படையில் பயிற்சி பெற்று உனக்கு துணையாக இருப்பான். அதற்காக அவர்கள் விதியை மாற்ற கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று முகம் வாடி பேசினான். அருகில் இருந்த சுந்தரகேரளனும் செண்பகமித்திராவும் கூட அந்த முடிவே சரி என்று எண்ணி மௌனம் காத்தனர். ஆனால் ஸ்ரீவல்லபன் ஏற்கவில்லை. நீண்ட மௌனம் அங்கே நிலவியது. கண்களை மூடி ஒரு கணம் யோசித்தான் வல்லபன். அவன் முகம் சட்டென ஒரு புதிய ஒளியை பெற்றது. அவன் மெல்ல எழுந்து ஆச்சாரியர்களை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. ஆச்சாரியர்களே, உங்கள் விதிமுறைக்கு நான் மதிப்பளிக்கிறேன். பட்டத்துக்கு வரும் இளவரசனுக்கு மட்டுமே அந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இதோ இப்போதே இந்த அமைச்சர் பெருமக்களின் முன்னிலையிலும் என் குலதெய்வமான ஆலவாய் நாச்சியார் அங்கையர்கண்ணி சாட்சியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். இன்று முதல் பாண்டிய பேரரசின் அதிகாரப்பூர்வமான பட்டத்துக்கு உரிய எதிர்கால இளவரசனாக என் அண்ணன் வீரகேரளனின் மகன் வீரநாராயணனை நியமிக்கிறேன். எனக்கு பிறகோ நான் போரில் இறந்து இந்த பாண்டிய சிம்மாசனத்தில் என் அண்ணன் அமர்ந்தாலோ அல்லது போரில் நான் என் அண்ணன் இருவரும் இறந்தாலோ இந்த பாண்டிய சிம்மாசனத்தில் அமரப்போகும் எதிர்கால வாரிசு இவன்தான். எனக்கு திருமணம் நடந்தாலும் சரி, எனக்கு மகன்கள் பிறந்தாலும் சரி, அவர்கள் வீரநாராயணனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தளபதிகளாக இருப்பார்களே தவிர இந்த அரியணையில் உரிமை கோர மாட்டார்கள் என்பது இந்த பாண்டிய நாட்டின் சக்கரவர்த்தியாக இந்த மாரஞ்சடையர் ஸ்ரீவல்லபனின் ஆணை என்று இடி முழக்கமாக அறிவித்தான். அரண்மனை மண்டபமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. வீரகேரளன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் தம்பி தனக்காகவும் தன் மகனுக்காகவும் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அரியணையின் வாரிசுரிமையை தூக்கி எறிவது என்பது ஒரு மன்னனுக்கு தன் உயிரையும் தருவதை விட கடினமானது. அவன் தன் உயிரையும் தாண்டி தன் சந்ததியினரும் அந்த சிம்மாசனத்தில் அமரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் உயிரையும் சேர்த்து அளித்தார். செண்பகாவின் கண்கள் வியப்பிலும் அதிர்ச்சியிலும் விரிந்தன. ஸ்ரீவல்லபனின் காதலில் இருந்த நேர்மையை விட அவனது இந்த தியாகத்தில் இருந்த மேன்மை அவளை மெய்சிலிருக்கச் செய்தது. வல்லபனின் தூய்மையான மனம் செண்பகாவின் உள்ளப்படிக்கட்டுகளில் உயர்ந்து நின்றது. ஆச்சாரியர்களே ஒரிகணம் வியப்பில் ஆழ்ந்துவிட்டனர். அரசே, இது சாதாரண தியாகம் அல்ல. ஒரு பேரரசன் தன் சொந்த வாரிசுகளை புறந்தள்ளி அண்கண் மகனுக்கு மகுடம் சூட்டுவது சரித்திரத்தில் அரிதானது. உங்களின் இந்த உயரிய குணம் உங்கள் குலத்தின் பெருமையை வானளவு உயர்த்துகிறது. இப்போது வீரநாராயணன் பாண்டிய நாட்டின் எதிர்கால பட்டத்து இளவரசன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவனை அழைத்துச் செல்லும் பொறுப்பு எங்களுடையது. அவன் காந்தலூர் சாலையில் பயின்று வீரத்தின், பெருமித்தின், தியாகத்தின் திருவுருவமாய் திகழும் தங்களைப் போலவே ஒரு சிறந்த பேரரசனாக உருவெடுப்பான் என்று வாழ்த்தி பணிந்தனர். வீரகேரளன் ஓடி வந்து தம்பியின் கைகளை பற்றிக் கொண்டு விம்மி விம்மி அழுதான். வல்லபா, இது எதற்கு? என்னை மீண்டும் மீண்டும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி உண்மையாகவே குற்றவாளியாக்கிவிடாதே. நான் செய்த பிழைகளுக்கு இவ்வளவு பெரிய பரிசா என்று கதறினான். ஸ்ரீவல்ல
ஸ்ரீவல்லபன் அவனை அணைத்துக் கொண்டு, அண்ணா, இது பரிசு அல்ல, பாண்டிய நாட்டின் பாதுகாப்பு. ஒரு நாடு வலிமையாக இருக்க வேண்டுமானால் அதன் வாரிசு தகுதியான இடத்தில் வளர வேண்டும். நாராயணன் நம் மகன் மட்டுமல்ல, நம் நாட்டின் எதிர்காலம். அவன் திறமையை வளர்த்துக் கொள்ளவும் அவன் பாண்டிய சிம்மாசனத்தில் அமரவும் இந்த தியாகம் தேவை என்றால் அதை நான் 100 முறை செய்ய தயார் என்றான் புன்னகையுடன். அந்த மாலை வேளையில் மதுரையின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. ஸ்ரீவல்லபனின் அந்த பெருந்தன்மை பகைவர்களையும் பணிய வைக்கும் ஒரு பேராயுதமாக மதுரையின் கோட்டை சுவர்களில் எதிரொலித்தது. அமைச்சர்களும் அதிகாரிகளும் பாண்டிய அரசனின் இச்செயல்கையை கண்டு மனம் நெகிழ்ந்து கொண்டாடினர். மாரஞ்சடையர் வாழ்க, மாரஞ்சடையர் வாழ்க என்ற வாழ்த்தொழிகள் அடங்க வெகு நேரம் ஆனது. காந்தளூர் சாலைக்கு வீரநாராயணன் புறப்பட வேண்டிய அந்த அதிகாலை பொழுது மதுரை அரண்மனையில் ஒரு கனத்த மௌனத்தை சுமந்து வந்தது. பாண்டிய பேரரசின் எதிர்கால பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்ட பெருமை ஒருபுறம் இருந்தாலும், ஒரு தாயாக செண்பகமித்ராவின் உள்ளம் தன் உயிரின் பாதியை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தவித்தது. அரண்மனை உப்பரிகையில் பயணத்திற்கு தயாராக நின்றிருந்தான் 8 வயது சிறுவன் வீரநாராயணன். அவனது சிறிய மேனியில் பட்டத்து இளவரசனுக்கான பட்டுத் துணிகளும் மெல்லிய ஆபரணங்களும் மின்னின. ஆனால் அவன் கண்கள் மட்டும் இடைவிடாது செண்பகாவையே பார்த்துக் கொண்டிருந்தன. செண்பகா அவனது நீண்ட தலைமுடியை சீவி மங்கள திலகமிட்டு தயார் செய்து கொண்டிருந்தாள். அவளது கைகள் நடுங்கின. விழிகளில் தேங்கிய கண்ணீர் சிறுவனின் உடையில் விழுந்துவிடக்கூடாது என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். செண்பகா, நீயும் என்னுடன் வருவாய் அல்லவா என்று சிறுவன் கேட்டபோது செண்பகாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அவள் அவனது உயரத்திற்கு மண்டியிட்டு அமர்ந்து அவனது பிஞ்சு கைகளை பற்றிக் கொண்டாள். நாராயணா, நான் உன்னுடன் வர முடியாது. நீ இப்போது பாண்டிய நாட்டின் எதிர்கால நம்பிக்கை. காந்தளூர் சாலை என்பது ஒரு தவச்சாலை போன்றது. அங்கே கலைகளை பயில செல்பவர்கள் பாச பிணைப்புகளை கோட்டைக்கு வெளியே விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். உன்னை ஒரு மாவீரனாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என்றாள் குரல் தழுதழுக்க. சிறுவன் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டான். எனக்கு போர் தேவையில்லை, மகுடம் தேவையில்லை, எனக்கு நீதான் வேண்டும். இரவு தூக்கத்தில் உன் தாவணியின் முனையை கோர்த்து கொள்ளாமல் என்னால் எப்படி உறங்க முடியும்? அங்கே யார் எனக்கு கதைகள் சொல்வார்கள் என்று அவன் விம்மி அழுதபோது அங்கிருந்த தூண்களும் அசைவது போல தோன்றியது அவளுக்கு. கண்ணீரால் நனைந்திருந்தாள் செண்பகா. ஸ்ரீவல்லபனும் வீரகேரளனும் சுந்தரகேரளனும் சற்று தள்ளி நின்று இந்த காட்சியைக் கண்டு நெகிழ்ந்து போயினர். செண்பகா மெல்ல நாராயணனை தன்னிடமிருந்து விலக்கி அவனது கண்களைத் துடைத்தாள். வீரர்கள் அழுவதில்லை நாராயணா, நீ அங்கே ஆயுத வித்தைகள் மட்டும் கற்கப் போவதில்லை, ஒரு தேசத்தை தாங்கும் மனவலிமையையும் கற்கப் போகிறாய். ஒவ்வொரு முறை உனக்கு தனிமை வாட்டும் போதும் உன் நெஞ்சில் கை வைத்துக்கொள். அங்கே உன் அன்னையாக நான் துடித்துக் கொண்டிருப்பேன். நீ காந்தளூர் சாலையிலிருந்து திரும்பி வரும்போது இந்த பாரத தேசமே உன்னை பார்த்து வியக்க வேண்டும். அதுதான் நீ எனக்கு தரும் குருதட்சணை என்று தீர்க்கமாகச் சொன்னாள். அவள் தன் கைகளில் எப்போதும் அணிந்திருக்கும் புலிமுகம் பொறித்த தங்கக் காப்பை எடுத்து அவன் கையில் அணிவித்தாள். அது அவளுக்கு உத்தமன் அளித்த பரிசு. இது உன்னுடன் இருக்கட்டும், பயம் வரும்போது இதை இறுக பற்றிக்கொள் என்றாள் கண்ணீரோடு. செண்பகா, இது உத்தமன் மாமா உனக்கு அளித்த பரிசு அல்லவா? ஆம், உன்னை காட்டிலும் எனக்கு வேறெந்த பரிசும் பெரிதல்ல செண்பகா என்றவளை அவன் கட்டி அணைத்துக் கொண்டான். அரண்மனை முற்றத்தில் காந்தளூர் சாலை ஆச்சாரியர்களின் தேர்கள் தயாராக இருந்தன. முரசுகள் மெல்ல அதிர்ந்தன. அது பிரிவின் அறிவிப்பு. ஸ்ரீவல்லபன் அருகில் வந்து, செண்பகா, நேரமாகிறது, அவனை வழி அனுப்பு என்றான் மென்மையான குரலில். செண்பகா எழுந்து நின்று நாராயணனின் கையை பிடித்து மெல்ல அழைத்துச் சென்றாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. அரண்மனை வாயிலில் நின்றிருந்த ஆச்சாரியரிடம் அவனை ஒப்படைக்கும் போது ஒரு நிமிடம் அவள் கண்கள் இருண்டன. சிறுவன் நாராயணன் ஆச்சாரியரின் கையை பற்றிக் கொண்டு தேரில் ஏறினான். தேர் மெல்ல நகரத் தொடங்கியதும் அவன் அதன் திரைச்சீலையை விலக்கிவிட்டு தன் கைகளை அசைத்து, செண்பகா, உத்தமன் வருவானா தெரியாது, ஆனால் நான் வருவேன், நிச்சயம் வருவேன், உனக்காக வருவேன், எனக்காக காத்திருப்பாயா என்று கத்தினான். செண்பகா அழுகையும் சிரிப்பும் கலந்தபடி ஆம் என்று தலையசைத்தாள். தேர் மறையும் வரை செண்பகா அங்கேயே சிலையாக நின்றிருந்தாள். அவளது தாவணியின் நுனி காற்றில் அலைப்பாய்ந்தது. ஆனால் அதை பற்றிக் கொள்ள இப்போது அந்த சிறுவனின் பிஞ்சு விரல்கள் அங்கு இல்லை. நாராயணனை ஏற்றிச் சென்ற தூசு அடங்கியதும் செண்பகா அப்படியே தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். ஸ்ரீவல்லபன் அவள் அருகில் வந்து நின்றான். செண்பகா, ஒரு பிரிவில்தான் ஒரு மாவீரன் பிறக்கிறான் என்று அவளை தேற்ற முயன்றான். ஆனால்
செண்பகாவின் பார்வை மட்டும் நாராயணன் மறைந்த திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. உத்தமன் சென்றபோதும் இப்படித்தான் வெறுமையாக உணர்ந்தாள். இன்று நாராயணன், நான் விரும்புபவர்கள் அனைவரும் எளிதாக பிரிந்து விடுகின்றனர் அரசே என்றாள் செண்பகா வல்லபனை நோக்கி. அதனால்தான் என்னை விரும்பாமலேயே இருக்கிறாயா என்று வல்லபன் கேட்க, அந்த சோகத்திலும் செண்பகா மென்மையாக புன்னகைத்தாள். சுந்தர கேரளனின் பருவ வயது மகள் ஓடி வந்து செண்பகாவை கட்டிக்கொண்டாள். அத்தை, தம்பி போனால் என்ன, நான் இருக்கிறேன் என்று. அவள் தன் அழுகையை மறைத்தபடி அந்த 12 வயது சிறுமியை உச்சி முகர்ந்தாள். அன்று மதுரையின் காற்றில் ஒரு தாயின் ஏக்கமும் ஒரு மன்னனின் தியாகமும் வருங்கால மன்னனின் பிறப்பும் கலந்திருந்தது. தொடரும்.